தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிட தியானம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை காத்துக்கொள்ளும். தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு முன்பதாக நாம் தேவனை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். நமக்கு ஒன்று, தேவன் அன்பின் தேவன். இரண்டாவது, தேவன் ஞானமுள்ள தேவன். மூன்றாவது, தேவன் வல்லமையுள்ள தேவன். நாம் யாரிடத்தில் நம் காரியத்தை தெரியப்படுத்துகிறோம்? அன்பின் தேவன், ஞானமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது தேவனிடத்தில் தெரிவித்தார்கள். அவர் அன்பின் தேவன், ஞானத்தின் தேவன். தண்ணீரை திராட்சசமாக மாற்றினார். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிற எல்லா காரியத்திற்கும் நிச்சயம் ஏற்ற காலத்தில் தேவன் சரியான ஒரு முடிவை கொடுப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக.